எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மலாய் குல்ஃபி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1/2 லிட்டர் பாலுங்க, 20 முந்திரி பருப்பு, 20 பாதாம் பருப்பு, நறுக்கின முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கின பாதாம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் அளவுக்கு நமக்கு பாலாடை தேவைப்படுதுங்க. எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது போலவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். நம்ம முழுசாக எடுத்து வச்சுருக்க பாதாம் மற்றும் முந்திரி இது ரெண்டையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோங்க. பால் காஞ்சி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடையே இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பால் இங்கே ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடையை இந்த பாலோடு சேர்த்து கலந்து திரும்பவும் காய்ச்சிக்கிட்டே இருங்க. பாலுடைய அளவு ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை எல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோங்க. பாலாடையை சேர்த்து ஒரு 7 நிமிஷம் போல் நல்லா காய்ச்சுங்க. இப்போ பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இதில் போட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சி திரும்பவும் பாலை கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் பாலை நம்ம தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போதுங்க பால் கொஞ்சம் குறைஞ்சி நமக்கு திக்காயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்க முந்திரி பாதாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த பாலோடு போட்டு கட்டிப்படாமல் அதை நல்லா கலந்து விட்டு திரும்பவும் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் இந்த பாலை நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நம்ம போட்ட பாதாம் மற்றும் முந்திரி நல்லா பாலோடு சேர்ந்துங்க வெந்து பால் நமக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா இதை இறக்கி வச்சு ஆற வைக்க போகிறோம். பாருங்கள், நான் 2லேருந்து 3 சொட்டு விட்டுருக்கேங்க. ஃபுட் கலருங்கிறது உங்களுடைய ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி நீங்கள் தவிர்த்துக்கலாங்க. நம்மளுடைய குல்ஃபி மிக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சு நம்ம குல்ஃபி மோல்லையோ இல்லாட்டி டம்ளர்லையோ நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க முந்திரியும் பாதாமையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரெடியான இந்த குல்ஃபி மிக்ஸை நான் சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. உங்கள் கிட்டே குல்ஃபி மோல்டு இருக்குன்னா நீங்கள் குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாங்க. இப்படி டம்ளரில் ஊற்றினதுக்கப்புறமா அதை மேலே சின்னதாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்க போகிறோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய மலாய் குல்ஃபி நல்லா செட் ஆகி வந்திருக்குங்க. இப்போ இந்த கிளாஸில் இருக்க மலாய் குல்ஃபியை டீமோல்ட் பண்ணி நம்மளுடைய சர்விங் பிளேட்டுக்கு மாற்றினோம்னா நம்மளுடைய மலாய் குல்ஃபி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மலாய் குல்ஃபி மேலே பொடிச்ச பிஸ்தா தூளை போட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணோம்னா நம்மளுடைய மலாய் குல்ஃபி அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.